வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஹை ஸ்பீட் இன்டர்நெட், ChatGPT, AI இப்படி டெக்னாலஜியோட உச்சத்தில் இருக்கோம். அதே நேரம் தொழில்நுட்பமும் விஞ்ஞான வளர்ச்சியும் எந்த அளவிற்கு முன்னேறி இருந்தாலும் ஒரு பாலம் கட்டி 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள அது உடஞ்சு போயிடுது. அதே மாதிரி ரோடு போட்டு 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு குழியாகுது. புயலானாலும் மழையானாலும் ஒரு சின்ன இயற்கை சீற்றத்துக்கு கூட இப்ப போடுற ரோடு, பாலம், கட்டிடம் இப்படி எதுவுமே ஒழுங்கா நிலைச்சு நிக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது பல நூற்றாண்டுக்கு முன்னாடி பெருசா எந்த தொழில்நுட்பமுமே இல்லாத அந்த காலத்திலேயே கடலுக்கு நடுவுல ஒரு கோட்டையை கட்டி அதுல ஒரு பெரிய நகரமே இயங்கி வந்திருக்குன்னா நம்ப முடியுதா? மகாராஷ்டிராவின் தலைநகரமான மும்பையிலிருந்து 125 கிலோமீட்டர் தொலைவில் ரைகாட்ன்ற மாவட்டம் இருக்கு. இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடற்கரை கிராமம் தான் முருத். இந்த முருத் என்ற கிராமத்தின் பக்கத்தில் உள்ள அரேபிய கடற்கரையில தான் ஒரு ஓவல் வடிவ பாறையின் மேல கம்பீரமாக அமைந்துள்ளது இந்த முருத் சஞ்சிரா கோட்டை. இந்தியாவின் வளமான கடல்சார் வரலாற்றுல ஒரு வலிமையான சான்றாக இன்னும் நிற்குது. இந்த கோட்டையை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்களான சித்திகளை குறிக்கும் முருத் என்ற மராத்திய சொல்லின் கலவையே முருத் சஞ்சிரா ஆகும். போர்ச்சுகீசியர்கள், ஆங்கிலேயர்கள், மராத்தியர்கள் இப்படி பல பேரும் பல முறை முயற்சித்தும் இந்த கோட்டையை ஆக்கிரமிக்க முடியல. ஏன் மாமன்னனாக கருதப்படும் சத்ரபதி சிவாஜி கூட இந்த கோட்டையை ஆக்கிரமிக்க பல முறை போரிட்டு தோல்வியை தான் அடைஞ்சாரு. அப்படி எதிரிகள் அனைவருக்குமே ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கியதுதான் இந்த கடற்கரை கோட்டை. பல பேர் முயற்சித்தும் இந்த கோட்டையை யாரும் ஆக்கிரமிக்க முடியாததுனால இந்த கோட்டைக்கு வெல்ல முடியாத கோட்டை என்ற பெயரும் உண்டு. இன்னைக்கும் அந்த கோட்டை கம்பீரத்தோட உப்பு தண்ணிக்கு நடுவுல இருக்கு. 4 புறமும் அரபிக்கடல் சூழ்ந்திருக்க கம்பீரமும் பிரம்மாண்டமும் கொண்ட வரலாற்று மிக்க கோட்டை தான் மகாராஷ்டிராவில் இருக்கும் முருத் சஞ்சிரா கோட்டை. 15ஆம் நூற்றாண்டுல சித்தி ராஜ வம்சத்தினரால கட்டப்பட்டதாக சொல்லப்படும் இந்த கோட்டை தோற்றத்தில் இன்னைக்கும் மிரட்டும் தோணியை கொண்டுள்ளது. ஆரம்பத்துல அரபிக்கடல்ல கடற்கொள்ளையர்கள் அதிகமாக இருந்த காலத்துல கோலிஸின் தலைவரான, அதாவது அந்த கடற்கரை கிராமத்துல மீனவ தலைவரான கோலிஸ் என்பவரின் ராஜாவான ராம்ராவ் பட்டிஸ் என்பவரால் கட்டப்பட்டதுதான் இந்த தீவு கோட்டை. அதாவது உள்ளூர் மீனவர்களை கொள்ளையர்களிடமிருந்து பாதுகாக்க கட்டப்பட்டதுதான் இந்த முருத் ஜஞ்சிரா கோட்டை. ஆரம்பத்துல ஒரு பெரிய பாறையின் மேல ஒரு சிறிய மரக்கோட்டையை தான் கட்டியிருக்காங்க. அதோட மூலோபாய முக்கியத்துவத்தை உணர்ந்த அதுக்கப்புறம் வந்த அரசர்கள் அபிசீனிய ஆட்சியாளரான மாலிக் கம்பர் கிபி 1567 மராமைப்பை ஒரு வலுவான கல்கோட்டையாக மாற்றியிருக்காரு. இந்த மாற்றம் சஞ்சிராவின் கடற்படை கோட்டையின் முக்கியத்துவத்தின் தொடக்கத்தை குறிக்குது. இந்த கோட்டைக்குள்ள அரண்மனை, மசூதி, கோயில், 2 நன்னீர் குளங்கள், பனை மரங்கள், தென்னை மரங்கள் இப்படி பார்ப்பவர்களை கண்களை கவரும் வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையோட இருப்பிடம் புரோச், டாமன், டயூ மற்றும் மங்களூரை இணைக்கும் பரபரப்பான கடல் வர்த்தக பாதையாக இருந்திருக்கு. அதனால வர்த்தகம் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கிய மையமாகவும் இருந்திருக்கு. 1500களில் தந்தம், தங்கம், பட்டு, குதிரைகள் மற்றும் அடிமைகள் இது போன்ற ஆடம்பர பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை இந்த கோட்டை ஈர்த்து வந்திருக்கு. முருத் சஞ்சிராவின் கட்டிடக்கலை இராணுவ புத்திசாலித்தனம் மற்றும் அழகியல் கவர்ச்சியின் கலவையாகும். சுமார் 40 அடி உயரமுள்ள இந்த கோட்டையின் சுவர்கள் வரலாற்று நினைவு சின்னங்களாக நிறைந்த ஒரு பகுதியை சுற்றி வருது. குறிப்பா இந்த கோட்டையில 26 பீரங்கி கோபுரங்கள் இன்னும் அப்படியே இருக்கு. ஒவ்வொன்றுமே ஒரு காலத்துல பூர்வீகம் மற்றும் ஐரோப்பிய வம்சாவளியை சேர்ந்த பீரங்கிகளுடன் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கோட்டையோட முக்கியமான அம்சம்னு பார்த்தோம்னா இந்த கோட்டையோட நுழைவு வாயில், அதாவது என்ட்ரன்ஸ், இதோட வாசல் எங்க இருக்குன்னு அவ்வளோ ஈஸியா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த கோட்டையை கிட்ட நெருங்கும் போது ஒரு 10 மீட்டர் இடைவெளியில தான் இதோட நுழைவு வாயிலையே நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இது புத்திசாலித்தனமாக மறைக்கப்பட்டிருக்கு. இதை யாருமே ஆக்கிரமிக்க முடியலன்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. இந்த கோட்டையோட வாசலில் உள்ள சுவர்கள்ல ஒரு புலி போன்ற மிருகம் யானைகளை அதன் நகங்களில் பிடித்து கொண்டிருப்பதை சித்தரிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க சிற்பம் அமைஞ்சிருக்கு. இது சக்தி வாய்ந்த எதிரிகளுக்கு எதிரான கோட்டையின் வலிமையை குறிக்குது. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கும் அரிய வரலாற்று சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழும் இந்த கோட்டையை சுத்தி பார்க்க தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்க வருகை தராங்க. இங்க உள்ள கடற்கரை தூய்மையான வெண்ணிற மணலோட வரிசையாக பாக்கு மரங்கள் மற்றும் தென்னை மரங்கள் அணிவகுத்திருக்க இயற்கை எழிலுடன் காட்சியளிக்கிறது.